இப்பதான் கட்சி தொடங்கின ஒருவர் அவர் வந்து தன்னை வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்றது அவங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கலாமே தவிர களம் அப்படி வந்து கிடையாது. ஏன்னா நிரூபிக்கப்படாத ஒருவர் தான் விஜய், நிரூபிக்கப்படாத வாக்கை நிரூபிக்காத ஒரு கட்சி தான் டிவிகே. முதல்ல திரு விஜய் அவர்கள் அந்த கற்பனையில இருந்து முதல் வெளியே வரணும். வெளியே பனையூர் விட்டு வெளியே வந்து தமிழ்நாடுனா என்ன, மக்கள்னா என்ன, வெயில்னா என்ன, மழைனா என்னன்றது அவங்க ஒரு நடிகனை பார்ப்பதற்காக போயிட்டு 41 பேர் இறந்து போறாங்கன்னா நமக்கு நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெரிய துக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. திமுக விட அதிக ஆண்ட கட்சி அதிமுக. இது கூட அவருக்கு தெரியாதா? திரு ஆதவர்ஜுன தலைவரை போட்டா கூட அவர் நல்லா பார்த்துப்பாரு போல இருக்குது. ஏன்னா நல்லா பேசுறாரு திரு ஆதவர்ஜுனா தான். இந்த ஊடகங்கள் விஜயை புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஊடகங்களை விஜய் புறக்கணிக்கிறாரு. விஜய் வந்து ஊடகங்கள் புறக்கணிக்காத வரை விஜய் வந்து அப்படி தெனாவட்டா தான் இருப்பாரு. ஏன்டாலும் நீங்க எல்லாம் பின்னாடியே ஓடுறீங்க. ஊடகங்கள் அப்ப யாருக்கு வேலை செய்றீங்க நீங்க? இப்ப விஜய் என்ன மனித புனிதரா இல்ல விஜய் என்ன கடவுளா நீங்க வந்து காலில இருந்து காட்டுறதுக்கு? பின்னாடி அப்போ ஊடகங்கள் மக்களின் பக்கம் இல்லைன்றத ஒரு மூத்த விழாவில் நீங்களே சொல்றீங்க. ஆமா சார். இல்ல நான் திமுகவினுடைய சொம்பு கிடையாது, நான் திமுக அண்டான்னு சொல்றது பேசுறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பத்திரிகையாளர் கீழே டேக் போடுறாங்கன்னா இது எப்படி ஊடக தர்மமாகும்? ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா 40 நாள் கழிச்சு இப்ப பொதுக்குழு கூட்டியிருக்கார் திரு விஜய் அவர்கள். அந்த கூட்டத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லியிருக்கார் சார். இது எப்படி சார்? பயந்து போய் ஓடி போனவங்க இப்படி சொல்றாங்க. அதிமுக இதுல இல்லையா? இல்ல, திரு விஜய் அவர்கள் வந்தது முதற்கொண்டே தன்னை தான் வந்து பிரைமரி ஃபோர்ஸ், நான் தான் முதன்மை சக்தி அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. யார் வேணா சொல்லலாம் நான் தான் முதன்மை சக்தி சொல்லிட்டு. நீங்க களத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக அதிமுகவிற்கு பிறகாக ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியா இருக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து முதன்மை சக்தி, நாங்க தான் திமுகவுக்கு வந்து மாற்று, இங்க போட்டியே திமுகவுக்கும் நாம் தமிழ் தான் சொல்லல. ஆனா நிரூபிக்கப்படாத ஒருவர், இப்பதான் கட்சி தொடங்கின ஒருவர், அவர் வந்து தன்னை வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்றது அவங்க ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கலாமே தவிர களம் அப்படி வந்து கிடையாது. ஏன்னா நிரூபிக்கப்படாத ஒருவர் தான் விஜய், நிரூபிக்கப்படாத வாக்கை நிரூபிக்காத ஒரு கட்சி தான் டிவிகே. ஆல்ரெடி திமுகவுக்கு ஓட்டு போட போறவங்க திமுக தான் ஓட்டு போட போறாங்க, அதிமுக ஓட்டு போட போறவங்க அதிமுக தான் ஓட்டு போட போறாங்க, நாம் தமிழ் ஓட்டு போட போறவங்க நாம் தமிழ் தான் ஓட்டு போட போறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இவருக்கு யாரா ஓட்டு போடுவான்னு கேட்டா அந்த ரசிகர் மண்டல இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றதுலாம் ஒரு கற்பனைவாதம். முதல்ல திரு விஜய் அவர்கள் அந்த கற்பனையில இருந்து முதல் வெளியே வரணும். வெளியே பனையூர் விட்டு வெளியே வந்து தமிழ்நாடுனா என்ன, மக்கள்னா என்ன, வெயில்னா என்ன, மழைனா என்னன்றது அதை முதல் தெரிஞ்சுக்கணும். பனையூர்ல உட்கார்ந்துகிட்டே வந்து நான் திமுக விழுத்திருவேன்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கற்பனைவாதம் தான். இது ஒரு நகைச்சுவையா நம்ம கடந்து போக வேண்டியதுதான். இல்ல, தமிழக மக்கள் அவ்வளவு சாதாரணமா நினைக்கிறாங்களா? புத்தி சுவாதனை இருக்கிறவங்க நினைக்கிறாங்க தமிழக மக்கள். நீங்க என்ன தமிழக மக்கள் முட்டாளா? அப்படிதான் நினைக்கிறார் போல இருக்கு. தமிழக இல்ல, திமுகவுக்கும் தாவேக்கா தான் போட்டின்றாரு. கரூர் இன்சிடென்ட் யாருமே இல்ல, களத்தை விட்டு எல்லாமே ஓடி போயிட்டாங்க. பொதுச் செயலாளர் இருந்து எல்லாமே ஓடி போயிட்டாங்க. அப்படி இருக்கு, இது எது வச்சு இப்படி சொல்றாரு சார்? இல்ல, எந்த தைரியத்துல சொல்றாரு? இல்ல, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கமா, ரொம்ப சோகமா, அப்படியே அமைதியா இருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கிரிப்ட் என்னன்னா, விஜய் நீங்க தான் வெளியே வந்திருக்கீங்க, தயவு செய்து சிரிச்சிடாதீங்க, சோகமா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் படி ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. ஒரு மனிதனோட இயல்புன்றது சிரிப்பு, அழுகை, துக்கம், இது எல்லாமே மனிதனோட இயல்பு தான். ஆனா இவர் என்ன ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி, விஜய் அவர்கள் ஒரு உச்ச நடிகர், நல்ல நடிகர், மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு விஜய் தான். நம்ம விஜய் படத்தை நல்லா பார்ப்போம், அவர் சினிமாவிலே இருக்கட்டும்ன்றதான் நம்ம சொல்றது. ஏன்னா அரசியல் வயப்படாத ஒரு தலைவர், அரசியல் வயப்படாத ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய விளைவு பாருங்க. நீங்க இந்தியாவிலே ஏன் உலகத்திலே வந்து ஒரு நடிகனை பார்ப்பதற்காக போயிட்டு 41 பேர் இறந்து போறாங்கன்னா நமக்கு நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப பெரிய துக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே முதன்மை மாநிலம், அது சொல்லிட்டு நம்ம பெருமை பீத்திட்டு இருக்கோம். ஆமா, உயர் எஜுகேஷன்ல அதிகமா படிச்சவங்க, உயர் எஜுகேஷன்ல அதிகமா நீங்க படிச்சவங்க, அதிக வருவாய் உள்ள மாநிலம் இதுதான். அதே மாநிலத்தில் தான் பாத்தீங்கன்னா ரசிக வெறி இருக்கு. அதே மாநிலத்தில் தான் பாத்தீங்கன்னா ரசிக வெறியில
ஓடி போய் டயர் கேட்ல விடுறானுங்க. நம்ம செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இந்த உயிரிழந்த சரி நமக்கே இப்படி நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒண்ணும் எனக்கு சொந்தக்காரர் கிடையாது, உறவினர் கிடையாது. ஆனா நமக்கே என்னன்னா, ஒரு மனித உயிர் இப்படி போயிடுச்சேன்னு வருத்தம் இருக்கு. ஆனா, அந்த குடும்பம் சார்ந்தவங்க விஜய பார்க்கறதுக்காக நாங்க என்ன பண்றது? என் மகள தான் தியாகம் பண்ணிட்டோம். என் குழந்தைய தான் தியாகம் பண்ணிட்டோம். அந்த பாக்கியம் எங்களுக்கு யாருக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்த மனநிலை இருக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் 2. ஒண்ணு ரசிக மனநிலை. இன்னொன்னு அந்த குடுத்த 20,00,000 வேலை செய்யுது. நான் என்ன சொல்றேன், அந்த குடும்பங்களே நம்ம கொச்சையா பேச வேண்டாம். நம்ம வந்து நம்மளை விட பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனாலுமே வந்து நீங்க அந்த 20,00,000 கிரெடிட் ஆவறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அதன் பிறகு ஒரு பேச்சுன்னா, ஒரு மனிதனுடைய உயிர வேல்யூ அவ்வளவுதானா? நீங்க 1,00,00,000 இல்ல 100,00,00,000 குடுத்தாலுமே ஒரு உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா, அப்படிப்பட்டு தெரிஞ்சுமே கூட, இவங்க திருப்ப திருப்ப வந்து விஜய் வந்து ஒரு மனித புனிதர் போல கட்டமைக்கிறாங்க. விஜய் தான் வந்து மீட்பர்ன்னு சில பேர்லாம் பேசுறாங்க. அப்ப மீட்பருக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒருத்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணா மீட்பர். இன்னைக்கு இந்தியாவுடைய மீட்பர் யாருன்னு கேட்டா புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனா இவர வந்து மீட்பர்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பணத்துக்காக என்ன வேணா பேசுவீங்களான்ற மாரி தோணுது நமக்கு. சார் அதுவும் கரூர் இன்சிடென்ட் நடந்து 41 பேர் செத்து அவங்கள இட்டு வந்து பாக்குறார். இப்படிப்பட்ட தலைவர் உலகத்தில் யாருமே இல்ல சார். இல்ல அவரு போனா அந்த கூட்டம் துக்கத்தை சேர்ந்துருது. அவங்க வீட்டோட போய் பகிர்ந்துக்கணும் சார். இல்ல இது 2 விஷயம். அதுதான் ஒரு தலைவருக்கு, இல்ல கட்சி இது தலைவருக்கு அழகு. அவர்தான் முதல்வருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு தகுதி இருக்கு. இல்ல இதுல இப்படிப்பட்ட இதுல எந்த 2 விஷயம் தகுதி இருக்கு. இல்லாத இல்ல இதுல மனிதன் இப்படி சொல்லியிருக்காரு. இதுல அதிமுக இவ்வளவு கேவலம் நினைச்சிட்டாரு. திமுக விட அதிக ஆண்ட கட்சி அதிமுக சார். இது கூட அவருக்கு தெரியாதா? இல்ல அவர் வந்து 2 விஷயம் சொல்றாரு. 1 எனக்கு பர்மிஷன் குடுக்கலன்னு சொல்றாங்க. இவங்க பர்மிஷன் எப்படி கேட்கறாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம என்ன கேட்போம்? இப்ப நான் வந்து ஒரு கட்சி தலைவரோ, இல்ல வந்து நான் ஒரு மீட்டிங் நடத்த போறேன்னா, அந்த உரிய காவல்துறை அதிகாரிகிட்ட போய் பர்மிஷன் கேட்போம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பர்மிஷன் லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு எஸ்பி ஆபீஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில் வச்சு பூஜை பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிற்போக்குவாதிகள், மூட நம்பிக்கைகள் நிறைந்தவர்களா அவங்க இருக்கிறாங்க பாருங்க. 2வது இவங்களுக்கு காவல்துறை உரிய பர்மிஷன் குடுக்கலன்னு சொல்றாங்க. நீ காவல்துறை கிட்ட பர்மிஷனே கேட்கறதே பார்த்தா வித்தியாசமா கேட்கிற. 2 கிலோமீட்டருக்கு யாரும் வரக்கூடாது. என்னை சுத்தி பாதுகாப்பு நிலையங்கள் அமையுங்க. ஏன்னா இவர் அமெரிக்க அதிபர் பாரு. இவர் வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தீவிரவாதிகளா உள்ள வந்துருவாங்க. இது ரொம்ப முட்டாள்தனமானது. மக்களை பாத்தீங்கன்னா நீங்க இறந்து போன குடும்பத்தை போய் பாக்குறதுக்கு நீங்க சொன்ன அந்த பாக்குறதுக்கு இந்த மாதிரி விதிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தம். நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி நாள்தோறும் மக்களை போய் சந்திக்கிறாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவர். நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அவரு போகும்போது கூட கூட்டம் வர்றது கிடையாது. ஈவன் நீங்க யாரோட உதயநிதி எடுத்துங்க, சீமான் எடுத்துங்க, ஸ்டாலின் யாருக்குமே திருமா எடுத்துங்க, எல்லாருமே மக்களிடம் தினந்தோறும் போறாங்க. கூட்டம் வந்து இந்த அளவுக்கு நெருக்கிற மாதிரி வரது கிடையாது. ஏன்னா இவரை பார்க்கறதுக்கு ஏன் வராருன்னா, இவர் வந்து நிகழ்கால அத்திவரதர். அத்திவரதர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்புறம் ஒரு முறை வெளியே வருவார். இவர் 40 நாளுக்கு ஒரு முறை வெளியே வருவார். இவர் சனிக்கிழமை அரசியல்வாதின்றது மாறி இன்னைக்கு 40வது நாள் வெளியே வராரு. கிட்டத்தட்ட தன்னை வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு புனிதமான ஒரு பிறவி நம்ம மக்களுக்கு அப்பப்போ போய் காட்சி தரணும் அப்படின்ற அந்த ஒரு சினிமா மைண்ட் செட்ல தான் இருக்காரு தவிர, இவர் மக்களுக்கான ஒரு நபரா வரல. ஆனா இப்படிப்பட்டவர் திமுக மாற்றுன்னு பேசுறது நமக்கு ஒரு வியப்பா இருக்கிறது. நம்ம என்ன சொல்றோம், அடிப்படை கட்டமைப்பே இல்லையா சார்? அவரே தன்னை ஒண்ணு தலைவரா தலைவரே இல்லையா சார்? நம்ம ஒரு சஜஷன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பீச் கேட்டேன். திரு ஆதவர்ஜுனா தலைவரா போட்டா கூட அவர் நல்லா பார்த்துப்பாரு போல இருக்குது. ஏன்னா நல்லா பேசுறாரு திரு ஆதவர்ஜுனா. ஆனா அவரை வந்து இவரு பொதுச் செயலாளர் அவரே 10 வருஷமா திமுக இருந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அவரு கூட சொல்லியிருக்காரு. அவங்க வேற கட்சியில போனா அப்படிதான் பேசுவாங்க. முதல்ல அவர் தன்னை தலைவராக உணர வேண்டும். அந்த தலைவர் கட்சியை வந்து நல்வழிப்படுத்தணும்னா அவரே தலைவருக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாம இருக்காரு இல்லையா சார்? இல்ல உண்மையிலே அவரு எப்பயாவது வந்து வெளிவராரு, பாக்குறாரு. இது ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர் வந்து பாக்குறாங்க. ஏன்னா தமிழகம் திமுக திராவிட இதுல வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்து பயணித்து வருது. இங்க சினிமா ஊறி போயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து தமிழகத்தின் மீட்பவரா சார்? மக்கள் 41 பேர் உன்னை வந்து பார்த்து செத்து போனவங்க ஏதோ நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி நீ தூக்கி போட்ட 20 லட்சம் செத்துன்ட்டு அப்படிப்பட்டவர் தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு துக்கத்திலையும் எதுவும் பங்கு பெறாத ஒரு தலைவர் எப்படி சார் சொல்றது? தமிழ்நாடு வந்து தங்கிட்ட பணம் இருக்கு, நாய்க்கு துண்டு எலும்பு துண்டு போற மாதிரி இதை செத்தவங்களுக்கு போட்டிருக்காரு. இல்ல அந்த மக்கள் தான் கோவப்படணும். நீங்களும் நானும் கோவப்படணும். மக்கள் கோவப்பட்டு இருக்கணும் சார். படலையே அதான் சார் எனக்கு புரியல. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா மோகம் இல்லாத ஒரு மாநிலம் சொல்லிட்டு கேரளாவை குறிப்பிடுவாங்க. அந்த கேரளாவுக்கு வந்து சன்னி லியோன் வராங்க. சன்னி லியோன் என்ன விதமான நடிகைன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சன்னி லியோனை பாக்குறதுக்கு அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அங்க கூட்டுறாங்கன்னா, இந்த நடிகர்களை பார்ப்பதும் ஒரு செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கான ஒரு மனநிலை என்பது எல்லா மாநிலங்களுமே ஊறி போயிருக்கு.
அது சினிமா முகம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்க சினிமான்றது வெறுமனையா ஒரு பொழுதுபோக்கா பார்க்கப்படல. அது வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த கொண்டாட்ட மனநிலைன்றது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி ரசிக்க வெறியா மாறுது. இப்ப நீங்க கோவப்படுறீங்க இல்லையா? என்னது ஆமா சார், இது எலும்பு வந்து துண்டு மாரி தூக்கி இல்ல போடுறாங்க. மனசாட்சி உள்ள இல்ல அந்த மனசாட்சி கோவம் அந்த உள்ளவருக்கு கோவம்ன்றது யாருக்குமே அந்த கோவம் கோவம்ன்றது வருது. யாருக்கு வரணும்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரணும். அந்த கரூர் மக்களுக்கு வரணும். அந்த குடும்பங்களுக்கு வரணும். அந்த குடும்பங்களுக்கு கோவம் வராம, நீங்களும் நானும் கோவப்பட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல அப்படி கிடையாது சார், பொதுவா இது அந்த 41 ஏன்னா நீங்க வந்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்துப்படுத்தினா இது வரைக்கும் தேர்தல் வரலாற்றை எந்த ஒரு கட்சி தனித்து நின்று ஜெயிச்சது இல்ல சார். அப்படி இருக்க இவர் எது வச்சு தனித்து நின்று ஜெயிப்பாரு? நான் தான் திமுகவுக்கு மாற்று, நான் தான் முதல்வர வருவேன் அப்படின்ட்டு எந்த இதுல நினைச்சிருக்கேன் சார். இல்ல விஜய் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய முகம் மட்டுமே போதும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறாரு. பட் அது கிடையாது ரியாலிட்டி. இல்ல நீங்க சொன்ன மாதிரி மதுரை நடந்த மாநாட்டுல 234 தொகுதி நானே நிற்பதாக நினைத்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொன்னவர் தானே சார். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்லயும் ஒரு படம் போட்டா மக்கள் வந்து பாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்ம மூஞ்சி காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறாரு. பட் அது வந்து யதார்த்தத்தை நடக்காதுன்றது திரு விஜய் 26ல உணர்ந்துப்பார். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் உண்மையாவே திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அவர் அதிமுகவோடு வந்து சேர்ந்தார் மட்டுமே தான் திமுக வீழ்த்த முடியும். அப்படி அதிமுக வந்தா கூட நீங்க முதலமைச்சர் ஆக மாட்டீங்க. அங்க ஆல்ரெடி முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்காரு. அப்ப அவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தீங்கன்னா திமுக வீழ்த்தப்படும். நீங்க வராம இருந்தாலும் அதிமுகவால் திமுக வீழ்த்தப்படும் என்றுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. சார் அப்படி உண்மையில அதிமுக கூட்டணி வைக்கணும், நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் உதவி ஆபத்து பாந்தவன் சொல்லுவாங்க. இது தெரியாத நடந்து ஒரு சின்னவர் புரியல, இனி போக போக அப்படிப்பட்டவர் அவருக்கு நீ நன்றி கூட சொல்ல. அப்படி இருக்கிறப்ப அவரையே தூக்கி எரிஞ்ச மாதிரி நினைக்கிறேன். திமுகவோட அவரையே கம்பேர் பண்ணிட்டு இல்ல. அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டே மன்னிப்பு கேட்கறத ஒரு பிரஸ்டேஜ் விஷயமா நடக்கிறாரு. அவர் எப்படி வந்து உங்களுக்கு எடப்பாடிக்கு நன்றி எல்லாம் சொல்லுவாரு? அவர் வந்து ஒரு அரசியலுக்கே வந்து அன்ஃபிட்டான ஒரு நபரா இன்னைக்கு விஜய் மாறிட்டு வராரு. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நான் வந்து பேசுறதோ இல்ல இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, விஜய் வந்து எங்க எல்லார் காலிலும் விழுந்தாரு, விஜய் எங்களை பார்த்த உடனே கண்ணீர் சிந்திட்டாரு, விஜயை நாங்க ஒரு ரூம்ல அடிச்சா கூட ஒரு கேட்கறதுக்கு ஆளு கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு நிராயுதபாணியா வந்தாருன்னா நீ எதை ஊடகத்துக்கு காமிச்சிருக்கணும். அப்போ நீங்க மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதோ, ஈவன் நான் என்ன சொல்றேன், அவருடைய அழுகையோ மன்னிப்பையோ நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஆனால் நீங்கள் ஊடகங்களை புறக்கணிக்கிறீங்க. ஆனா இந்த ஊடகங்கள் விஜயை புறக்கணிக்காம இருக்கு. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. என்னன்னா ஊடகங்களை கிட்ட நெருங்காம பாத்துக்கிறாரு. இது வரைக்கும் ஊடகங்களை சந்திக்க மாட்டாரு. ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டா ஓடுறாரு பிளைட் பிடிச்சி போறதுக்கு. அப்படிப்பட்ட நபர்களை காலில இருந்து விஜய் வந்து கிளம்புறதுக்கு லைவ் போட்டு வீட்டுக்கு போய் தூங்குற வரைக்கும் லைவ் போடுறாங்க. இந்த ஊடகங்கள் விஜயை புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஊடகங்களை விஜய் புறக்கணிக்கிறாரு, உங்களை நெருங்க விடாம பாத்துக்கிறாரு, உங்களை ஒரு கிட்ட வராம பாத்துக்கிறாருன்னா ஊடகங்கள் ஏன் விஜய் வந்து ஊடகங்கள் தான் அவர்கிட்ட கரூர்ல 30 பேர் செத்து இருக்க இதை பத்தி எது கேட்க காது கொடுக்காம ஓடுறாரு. ஊடகங்களை விஜய் புறக்கணிக்கிறாரு இல்லையா? ஏன் விஜய் தூக்கி போடுறீங்க? ஏன் விஜய்க்கு வந்து தங்கி இருக்கணும்ல, அந்த மக்களை பார்த்து உன்ன வந்து விஜய் வந்து ஊடகங்கள் புறக்கணிக்காத வரை விஜய் வந்து அப்படி தெனாவட்டா தான் இருப்பாரு. ஏன்டாலும் நீங்க எல்லாம் பின்னாடியே ஓடுறீங்க, காலைல கேமரா எடுத்துமே வச்சுக்க நான் வீட்டுல இருந்து கிளம்பு. நான் என்ன கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி காட்டுறீங்களா, ஸ்டாலினுக்கு இப்படி காட்டுறீங்களா, சீமானுக்கு இப்படி காட்டுறீங்களா, திரும்ப இப்படி காட்டுறீங்களா? விஜய்க்கு மட்டும் நீ காலைல எடுத்துன்னு போயிட்டு நான் கேமரா பணிவரில் வச்சு நைட்டு ஒரு தூங்க வரைக்கும் நான் கேட்பேன்னா அது எப்படி? அது அப்போ ஊடகங்கள் அப்ப யாருக்கு வேலை செய்றீங்க நீங்க? இப்ப விஜய் என்ன மனித புனிதரா இல்ல விஜய் என்ன கடவுளா நீங்க வந்து காலில இருந்து காட்டுறதுக்கு? விஜயை புறக்கணிங்க, ஊடகங்கள் விஜயை புறக்கணிங்க. நீங்க திருமா பேசுறது சீமான் பேசுறது துணுக்கு செய்தியா போட்டு விஜய் பேச தலைமை செய்தியா போறோம்னா அப்ப யாருக்காக ஊடகங்கள் வேலை செய்யறாங்க? ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு கார்பெட்டா மாறிடுச்சு. உண்மையில சார் உண்மை இதே ஊடகங்கள் தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பல விஷயங்கள் மூடி மறைக்கு சார். ஆளும் அரசுக்கு ஏத்த மாதிரி கோவைகளை நடந்தது சார் தமிழ்நாட்டுல. கல்லூரி மாணி கற்பழிக்கப்பட்ட பெரிய லெவல்ல வரல. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஊடகங்கள் மக்களுக்காக இருந்துச்சு சரிங்களா? திமுக ஆளுங்கட்சியா மாறும் பொழுது ஊடகங்கள் திமுகவுக்காக இருக்கு. இன்னைக்கு டிபேட் எடுத்து பாருங்க, நீங்க 7 மணி 8 மணிக்கு வந்து லைவ் பேசுறவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? திமுக ஆதரிச்சு பேசுறீங்க, திமுக எதிர்த்து பேசினா டைம் கொடுக்க மாட்டேங்க. இதுவா ஊடக தர்மம்? இதுவா ஊடக லட்சணம்? இல்ல சார், இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற
சம்பவங்கள், மோசமான சம்பவங்கள், பாதிக்கப்பட்ட எதுவுமே ஊடகங்கள் விலை போகிவிட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட் மீடியாவும் ஒவ்வொரு கட்சியினுடைய ஓனர்கள் நடத்தக்கூடிய ஒரு மீடியா. ஒன்னு பிஜேபிக்கோ ஒன்னு திமுக தான் வேலை செய்யறீங்க. பெருவாரியா நீங்க இந்தியாவில் பிஜேபி குற்றச்சாட்டு வச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் திமுகவுக்கு தான் வேலை செய்யறீங்க. அப்படின்லாம் என்ன பண்றீங்க? விஜய் போன்ற நபர்களுக்கு வந்து நீங்க காட்டுறீங்க. மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை கூட இந்த ஊடகம் அடையாளப்படுத்துறது கிடையாது. ஏன் அடையாளப்படுத்த மாட்டீங்க சார்? அது டிஆர்பி வரும் சார். விஜய் வந்து டிஆர்பி ஊடகம் என்பது தர்மம் கிடையாது. சனிக்கிழமை மாத்திரம், சனிக்கிழமை மாத்திரம் கிடையாது. சனிக்கிழமை மாத்திரம். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு 7 மணிக்கு என்ன நடத்துவாங்க? விஜய் திமுக வைத்து விட்டார், எப்படி பேசலாம்? விஜய் இப்படி பேசலாம். விஜய்க்காக ஊடகங்கள் இருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் திமுக அதற்கு ஊடகங்கள் இருக்கிறது. அவ்வளவுதான். இல்ல சார், எப்பயுமே பெரும்பாலும் அனைத்து ஊடகங்களுமே ஊடகம் கிடையாது. ஊடகங்கள் என்பது ஒடுக்கப்படுகிற மக்களுடைய குரலாக இருக்கணும். மறைக்கப்படுகிற விஷயங்கள் வெளியே கொண்டு வரணும். குரலற்றவர்களின் குரலாக ஊடகம் இருக்கணும். திமுக ஆதரிச்சு விஜய்க்கு மட்டுமே லைவ் பண்ண சொன்னா அது ஊடகம் கிடையாது. அது நீ விஜய் உடைய ஐடி விங் ஒத்துக்குங்க. விஜய்க்கு ஐடி விங்கா ஊடகங்கள் மாறிடுச்சுன்னு ஒத்துக்குங்க நீங்க. அப்புறமா திமுகவுக்கு அது ஐடி விங் தான். யார் பணம் ஊடகங்களும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறாங்க. அவ்வளவுதான். திருப்பி நான் கேட்கிறேன், கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் சார். கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டார் சார். பாலியல் எந்த ஊடகத்தாவது பெரிய லெவல் அது எடுத்துக்கொண்டு போனாங்களா? பேசலையே. அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு அது பேக் ஃபயர் ஆகும்ட்டு தெரிஞ்சுதானே அவங்க இதுன்ட்டு. ஆமா, இன்னைக்கு ஊடகங்கள் தான் கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பையும் தீர்மானிக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஊடகங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு தீர்மானிச்சிடுமா சார்? இப்ப யூடியூப் எவ்வளையோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. மீடியா எவ்வளவு வந்து போச்சு. யூடியூப்ல நீங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா எங்க அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர். யூடியூப்ல சீமான் அண்ணன் கட்சி தான் எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அப்ப சீமான் அண்ணன் முதலமைச்சர் ஆயிடுறாரா? நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு புறம் வந்து மக்களுடைய ஓட்டு இருக்கிறது, மறுபுறம் ஊடகங்கள் வந்து அதை கட்டமைக்கிறது. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து ஊடகங்களை மதிக்கிறாரா இல்லையா? நீங்க ஒரு மூத்த ஊடக சொல்ல மதிக்கிறாரா? கிடையாது சார், யாருமே இல்ல. புறக்கணிக்கிறாரு தானே. அவர் ஏன் ஊடகங்கள் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது டிஆர்பி அதிகமா பாக்குறாங்க. யூடியூப்ல போட்டு அதிகமா பாக்குற அப்படிதான் ஓடுறாங்க பின்னாடி. அப்போ ஊடகங்கள் மக்களின் பக்கம் இல்லைன்றத ஒரு மூத்த விழா நீங்களே சொல்றீங்க. ஆமா சார். இல்ல அனைத்து விவரங்களையும் நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்பதுதான் ஊடகங்கள். 4வது தூண் மக்களுக்கு கொண்டு செல்ல எதுவுமே இப்ப இல்லையே சார் தமிழகத்துல. ஆமா, நீங்க தான் அதுக்காக போராட்டம் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க? உங்களை மாதிரி இதுதான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாற்றத்திற்கான ஊடகங்கள்லாம் சேர்ந்து திமுகவுக்கு வந்து ஆதரிச்சு, திமுக எங்கன்னா பத்திரிகைகளை வீடு தருமா, அந்த வீட்டுல 10 வீட்டு நம்மளே ஆட்டையை போட்டலாம். இதுதான் ஊடக தர்மமா பாக்குறாங்க ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இன்னைக்கு யார் பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணு திமுக வந்து ஆதரித்து சொம்படிக்க எப்படி ஒரு, நான் என்ன சொல்றேன், ஒரு பத்திரிகையாளரோ ஊடகவியலாளரோ எப்படி ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபரா இருக்க முடியும்? நான் இந்த கட்சியினுடைய ஆர்மி, நான் கலைஞர் ஆர்மி நான் சொல்றது பேசுறாரு. நான் திமுகவினுடைய சொம்பு கிடையாது, நான் திமுக அண்டான்னு சொல்றது பேசுறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பத்திரிகையாளர் கீழே டேக் போடுறாங்கன்னா இது எப்படி ஊடக தர்மம் ஆகும்? அதை விட்டு அதுதான் சொல்றேன். பொதுவா இப்படி அது நடக்கும், எப்பயுமே நடக்கும். இப்ப வந்து விஜயும் சரி இப்படி பேசியிருக்காரு. கோயம்புத்தூர் இன்சிடென்ட் இது வந்து சார் நீங்க சொல்லுங்க சார். விரைவில் தீர்ப்பு வாங்கி கொடுப்பேன். விரைவான நீதி, புதைக்கப்பட்ட நீதி தானே சார் அது? ஆமா, அது கரெக்டா நடக்குமா? இந்த கோவை இன்சிடென்ட்ல இப்படி தாமதமான நீதி, புதைக்கப்பட்ட நீதி தான். ஆமா, இல்ல விரைவான நீதி. விரைவான நீதி ஆமா, அது ஒரு கொட்டேஷன் இருக்கு. விரைவான நீதி, புதைக்கப்பட்ட நீதினு சொல்லுவாங்க. எப்பயுமே நல்லா ஆராய்ஞ்சு அறிஞ்சுதான் தீர்ப்பு கொடுக்கணும். விரைவாக கொடுத்து விட்டா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன நடந்தது? இப்ப இந்த கோவையில அந்த 3 பேர் சுட்டு தப்புன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல அது இல்ல, நான் விரைவாக நீதி பெற்று தருவேன்ட்டு முதல்வர் சொல்றாரு. இது கரெக்ட் தானா? இந்த விரைவான நீதி கொடுக்கணுன்றதா எல்லாருக்குமே சொல்லக்கூடியது. நீங்க 6 அலசி கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்ல விரைவான நீதி இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ பொன்முடி என்ன பண்ண, நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று அறிவித்தது. அதே பொன்முடி என்ன பண்ணாரு, உச்சநீதிமன்றத்துக்கு போய் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காரு. அவர் குற்றவாளி என்று விடுதலை பண்ணல, தண்டனை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ தாமதிக்கப்பட்ட நீதி என்பது இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பொன்முடி இருப்பாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவருக்கு அந்த தண்டனை யாரு கொடுப்பது? இன்னைக்கு என்ன பண்ணாங்க பொன்முடிக்கு? மறுபடியும் பெண்களை இழிவாக ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு அதே துணை பொதுச் செயலர் பதவியை கொடுக்குறாங்க. அப்ப திமுக பதவி வாங்கினா என்ன தம்பி வேணும்? பெண்களை நம்ம இழிவா ஆபாசமா பேசினா திமுக பதவி கொடுத்துருவாங்க. இல்ல அவர் பேசுறதுல மறந்து போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்ல, எப்படி விஜய் நினைக்கிறாரோ அதே மாதிரி ஆளுங்கட்சியான திமுக நினைக்குதா? இல்லைங்க, நீங்க வந்து திமுகவுல இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். துணை பொதுச் செயலர் கொடுத்திருக்காரு. யாருக்கு?
பொன்முடிக்கு ஏன் பெண்களை இழிவாக பேசினார்? பெண்களை இழிவாக பேசினார், சில சமூகத்தை இழிவாக பேசினார். சில சமூகம் ஏன் சொல்றீங்க? பட்டியல் சமூக மக்கள் இழிவா பேசுறாரு அவரு. அப்படி பேசலாம், அதனாலதான் அந்த இது இப்ப அவர் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கூட திமுக பதவி வாங்கணும் இருந்தா பெண்களை இழிவா பேசினா பதவி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? இல்ல, மக்கள் வந்து மறக்கலாம் மாட்டாங்க. 26ல இதுக்கான தக்க பதிலடியே கொடுப்பாங்க. உண்மையில நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நிகழும் நம்புறேன் நான். எல்லா ஊடகத்திலும் எல்லாரும், பத்திரிகையாளர் சரி, அரசியல் விமர்சகர் சரி, எல்லாருமே இனி 2026 திரும்பவும் திராவிட மாடல் 2.0 சார். திராவிட மாடல் ஒரு மாடல் 1.0 தாங்க முடியல. 2.0 போச்சுன்னா தமிழ்நாடு வந்து தாங்காது. ஆட்சி மாற்றம் கட்டாயம் நிகழும். ஏன்னா ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. ஆட்சி மாற்றத்தை நான் என்ன சொல்றேன், அதிமுக வருதா, டிவிகே வருதா, எதோ வருதோன்றதை விட திமுக திருப்பியும் வரக்கூடாதுன்றதுல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இவங்க செய்த அந்த 4 ஆண்டு கால கொடுங்கோல் ஆட்சி என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்படின்னு சார் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காங்க, படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறாங்க. ஆமா, அடுத்த வாக்குறுதி ஆண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து குட்டிகண்ணன் சார் வந்து இந்த டிவில இருந்து வேலையை விட்டு நின்றுங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறாங்கன்னா போயிடுவீங்களா நீங்க? எது 1000 ரூபாய் கொடுத்தா சார்? அதுக்குதான் சார் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம கொடுக்குற 1000 ரூபாய் அது ஓட்டாக மாறும். மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஒரு முறை வந்து மக்கள் ஏமாந்துட்டாங்க, மறுமுறை மக்கள் ஏமாற மாட்டாங்க. சார் இப்ப திமுக என்ன தெரியுமா சொல்றது, அதிமுகவுக்கு எப்பயுமே ஏழை எளியவர்களும் பெண்களும் தான் அவங்களுக்கு வாக்களித்து இருந்தாங்க. அது அப்படியே திமுகவுக்கு திரும்பிச்சு. அதனால் இனி திமுக தான் ஆட்சியில் வரும்னு சொல்றாங்களே சார். எப்பவுமே பெண்களுடைய வாக்கு என்பது அதிமுக தான் இருந்துட்டு இருந்துச்சு. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆருடைய வாக்கு என்பது அதிமுக தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த 1000 ரூபாய் என்ற விஷயத்த வந்து திமுக கையில் எடுத்து ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. குறிப்பா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, பெண்களுக்கு வந்து அப்புறமா இந்த இலவச பேருந்துன்னு சொல்லக்கூடியது, சொல்லி விடியல் பையனும் ஒடியல் பையனும் சொல்லிட்டு ஓட்ட பஸ்ல வந்து ஏற்றிட்டு போகக்கூடியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதாவது எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சி செய்யுதுன்னா அது அதிமுக மட்டும்தான். குறிப்பாக அம்மையா ஜெயலலிதா அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அதே போல ஐயா காமராஜர் அவர்கள், இவங்க மட்டும் தான் ஆட்சி செய்தாங்க. திமுக 2வது முறையை வைப்பே வரையா வராது. எப்பனா மக்களுக்கு அதிமுக மேல வருத்தம் இருந்தா அப்ப திமுக தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து 4 வருஷம் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டுமே, இதுக்கு அவங்களே பரவாயில்லையன்ற ஒரு நிலையில வந்து இருப்பாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு மக்கள் இந்த ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, மறுபடியும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். உண்மையில சார்? நிச்சயமா சொல்றேன் சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அப்படியே தமிழ்நாடு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த முதல்வர், திரும்ப முதல்வர். கருணாநிதியுடைய வரலாற்றை திரும்ப மாற்றி எழுத போகிறார். திமுக எப்படி தொடர்ந்து ஆட்சிக்கு வராதோ இந்த வாட்டியை வந்து காட்டுவார்ன்றாங்களே சார். இந்த திருப்பி எல்லாம் வரமாட்டாரு. நான் இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இல்ல அவங்க மக்கள் மனதை அறிந்து சொல்றாங்க சார். அதான் சொல்றேன், திமுக திருப்பி எல்லாம் வராது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க சொல்லுங்க. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை மோடியால வீழ்த்த முடியலையா. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி ஒரு பலம் பொருந்திய நபராக பார்க்கப்படுறாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து பிரதமர் வேட்பாளரான வேணா நிற்க வைக்க சொல்லுங்க, அதுலயும் தோத்துருவாரு. அவர் மறுபடியும் வந்து முதலமைச்சரால் ஆவதற்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது சார். நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல சார். நம்பாதீங்க இருங்க சார். இல்ல பொதுவா எவ்வளவு பேர் சொல்றாங்க அதுதான். அதாவது நீங்க நிறைய திமுக சார்ந்தவங்கள்ட்ட பழகுறீங்க பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போது கட் பண்ணுங்க, அவங்க தான் சொல்லுவாங்க, மத்தவங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், இல்ல பொதுவா எல்லாருமே வந்து பேசுறவங்க எல்லாமே இதுதான். திமுக தான் திரும்ப ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி பிரிஞ்சு போச்சு, அதிமுக வீக் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்ல சார், அதிமுக ஓட்டு குறைஞ்சிட்டே வருது. இதை யார் சொல்லுவாங்கன்னா இந்த 7 மணி 8 மணிக்கு உட்கார்றாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க திமுகவினுடைய உடன்பிறப்புகள் எல்லாரும் அவங்கள வந்து அறிவாளி அடிமைகள் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. 2வது இந்த திமுக ஆதரிக்கக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நீங்க இதை விட்டுட்டு நீங்க பொதுவான மக்கள் கிட்ட வந்தீங்கன்னா திமுக செய்யக்கூடிய அவலங்களை சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க களத்துல இறங்கி கிராமந்தோறும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? கிராமத்துல இருந்தா மக்களுடைய மனசை நாடி துடிப்பு அவங்களா நாடி துடிப்பு அறியாதுங்களா? யார் சார்? திமுகவை திரும்பவும் ஆட்சிக்கு வரும் சொல்றவங்கள சும்மா போற போக்குல சொல்லிடுறாங்களா? அவங்களும் மக்களை நாடி துடிப்பு அறிஞ்சவங்க. அவங்க 200 ஊபிஸ், அவங்க நாடி துடிப்பு அறிஞ்சவர்கள்லாம் கிடையாது. 200 ரூபாய் உடன்பிறப்புகள். இன்னைக்கு விலை வேணா ஏறி இருக்கலாம் தவிர அவங்க வந்து சொல்லக்கூடிய மக்கள் கிடையாது.
அப்படிலாம் கொச்சைப்படுத்த கூடாதா? கொச்சைப்படுத்துறீங்களா சார்? இல்ல இல்ல, திமுக அப்படிலாம் காசு கொடுத்து டமாரா அடிச்சிட்டு இருக்கு. நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்ட்டு டமாரா அடிக்கிறது அவங்க சொல்ற மாதிரி இருக்கு சார். சுய உதவிகள் குழுக்கள் மூலமாக மகளிர் குழுக்களை கூப்பிட்டு போயிட்டு முதலமைச்சர் வராரு, அமைச்சர் வராரு, நீ வந்தா 200 ரூபாய் கொடுப்பேன், நீ வரலன்னா உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் வந்து 1000 ரூபாய் கொடுத்த கட் பண்ணு சொல்லிட்டு மிரட்டி வண்டியில் ஏத்தின்னு போறது யாரு கூப்பிட்டு போறா? அப்ப இது பேர் என்னது? இது திமுக அதிமுக தான் நடக்குது. நான் என்ன சொல்றேன், திமுக இருந்து எடுத்து சொல்றேன் இல்லையா, அதிமுக இருந்து நீங்க எடுத்து சொல்லுங்க, நான் அமைதியா கடந்து போறேன். இல்லன்றீங்க நீங்க சொல்லுங்க. இப்ப ஏறக்குறைய எடப்பாடி அவர்கள் நீங்க கொடுங்க. இல்லங்க, இப்ப இல்ல, எடப்பாடி அவர்கள் ஏறக்குறைய 150 தொகுதிக்கு மேல பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க. அங்க வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம்ன்றீங்க. நீங்க இல்லன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொடுங்க, நான் அமைதியா கடந்து போறேன்னு சொல்றேன் இல்லையா? அப்படிங்களா சார்? நீங்க ஆதாரத்தை கொடுத்தா நான் அமைதியா தானே இருக்கணும், நான் எப்படி மறுத்து பேச முடியும் சார்? இப்ப விஜய்க்கு தான் சார் தானாக வர கூட்டம், தானாக வருது, அவ்வளவு இது வருது சார். விஜய்க்கு கூட்டம் தானாதான் வருது, மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணன் சீமானுக்கு கூட்டம் தானாதான் வருது, மாற்றுக்கிறது கிடையாது. எடப்பாடிக்கு, அண்ணன் திருமாவுக்கும் தானாதாவது கூட்டம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எடப்பாடி அவர்களுக்கு கூட்டம் தானா வரல நீங்க சொன்னீங்கன்னா ஆதாரத்தை கொடுக்கணும். ஆதாரத்தை கொடுக்காம வந்து காசு கொடுத்துட்டாங்க. இது மாத்திரம் எப்படி சொல்றீங்க தானா வருது? இவருக்கு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். விஜய்க்கு வராங்க, சீமானுக்கு வராரு, திருமாவுக்கு வராங்க. திமுக அப்படி இல்ல, கோட்டர் பிரியாணி எல்லாம் கொடுத்துதான் இட்டுட்டு வராங்க சொல்றீங்க. நான் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. கோட்டரு கோழி பிரியாணி சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா கொடுத்துதான் கூட்டு வராங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்க தானே அப்படிதானே நீங்க இது சார். நான் திமுக சொல்ல, உங்க வாயிலிருந்து உதித்த வார்த்தைகள் தான் கோட்டரு கோழி பிரியாணி. நான் அப்படி கொச்சைப்படுத்தவே இல்லை, சரிங்களா? நான் பணம் கொடுத்துட்டு கூப்பிட்டு வராங்க, பேச கொடுக்கலாம் 200 rupees சொல்லிட்டு தவிர நான் வந்து கொச்சைப்படுத்தல. நீங்க ஏதோ கரெக்டா 200 தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியலையே, என்கிட்ட கொடுக்கலையே, எனக்கு தெரியலையே. 2000 கொடுக்கலையா? உங்களுக்கு கொடுக்கல? நான் ஊப்பி கிடையாது, ஊப்பி கிடையாது. நான் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கல, அதனால இப்ப எதிர்த்து பேசுறேன் சார். எதிர்த்து பேசுறது கிடையாது சார். திமுக எதிர்த்து பாருங்க, இங்க பாருங்க சார். இது திமுக தீர்ப்புக்கு ஆட்சிக்கு வரப்போகுது சார் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சார். மக்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து நான் மக்களின் நாடி துடிப்பு இல்ல அறிந்தே சொல்லவே இல்லையே, எல்லாம் சொல்லவே இல்லையே. இல்ல இல்ல, நீங்க சொல்ற திமுக வராது, மக்கள் அப்படி நினைக்கவே கிடையாது சார். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் திமுகவை நான் ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு திமுக பிடிக்காது, சரிங்களா? அதனால இப்படி சொல்றீங்க. எனக்கு ஏன் திமுக பிடிக்கணும்? இல்ல, திமுக வராதுன்ட்டு அதனாலதான் அப்படி சொல்றீங்க. திமுக வராதுதான் சார், நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. அப்படியா? விஜயும் வரமாட்டார்? விஜய் வரமாட்டார். திரும்பவும் எடப்பாடி ஆட்சிக்கு வருவார் என்று உறுதியா சொல்ல முடியும் உங்களால? கண்டிப்பா அவர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையில சார், பொறுத்து இருந்து பார்ப்பேன் சார். திரும்பவும் 2026 திரு எடப்பாடி அவர்கள்தான் முதல்வர் என்று திரு பிரதாப் சொல்கிறார். ஏனென்றால் மக்களின் நாடி துடிப்பை அறிந்துள்ளேன் என்றார். கிராமந்தோர் பொறுத்து இருந்து பார்க்க. மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.